ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கூட இது 17வது பார்ட் இது. உங்கள் கூட நான் பேசிகிட்டு இருக்கும்போது நான் இன்னும் டீ சாப்பிடல காலையில். அதனால் அந்த டீக்கு நான் என்ன உங்கள்கிட்ட சொன்னதை போடுறேன்னு பாருங்கள். இது பாருங்கள், உங்கள்கிட்ட நான் சொன்ன மாதிரி இந்த பாருங்கள், இதை அந்த பொடிச்சு வச்சிட்ருக்கேன். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியலன்னா கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அதை பார்த்துட்டு இது பாருங்கள் ஸ்பூன் பாருங்கள், சின்ன ஸ்பூன், குட்டி ஸ்பூன் தான். அது உங்களுக்கு பெருசாக தெரியுதா என்னன்னு தெரில. அதில் கொஞ்சோண்டு பாருங்கள், நான் பொடிச்சு வச்சுருக்கேன் இல்லையா, அதில் கொஞ்சம் நான் மட்டும்தான் குடிக்க போகிறேன் டீ. அதனால் இதை பாருங்கள், இவ்வளோ போடலாம் இல்லையா. இதை பாருங்கள், டீயில் இதை நான் போடுறது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். டீ தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? அதில் இந்த இதை போடுறேன். அதை போட்டுட்டு நம்ம அந்த டீ எடுத்து இதை பாருங்கள், இப்படி காமிக்கிற பாருங்கள். இதில் நம்ம இப்படி கலக்கி விட்டுட்டோம்னா, எனக்கு மட்டும்தான் டீ போடுறேன், அதனால் அதை அப்படியே திருப்ப வச்சு கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறங்க பாருங்கள், இந்த லிட்டில் பிட் இஞ்சி கொஞ்சோண்டு, இது சின்னது தான், உங்களுக்கு பெருசாக தெரியுதானே தெரில. இந்த இஞ்சை நசுக்கி அதை இறக்கும்போது ஒரு கொதிக்க வச்சு அதில் போட்டுடுவேன். இதுதான் நான் டெய்லி குடிக்கிற டீ. இதை உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்கு தான் இப்போ நான் இதை உங்கள்கிட்ட காமிச்சேன். உங்களுக்கு அது இந்த மாதிரி நான் டெய்லி இதை குடிச்சிடுவேன். இதில் நம்ம பெருசாக ஒன்றும் வேலை செய்ய போகல. இதே 2 பேருக்கு, 10 பேருக்கு, 20 பேருக்கு, இல்லை 5 பேருக்கு, 3 பேருக்குன்னா அந்த அளவு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு கிளாஸுக்கு ஒரு லிட்டில் பிட்டு பொடிச்சு வச்சுக்கோங்க. அன்னாச்சிப்பூ, அதில் இருக்கிறது அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், பட்டை, நமக்கு கறி குழம்புக்கு போடுறோம் இல்லையா பட்டை, அது எல்லாமே வச்சுருக்கேன். அதை நுணுக்கி அதில் போட்டுருவேன். போட்டுட்டு கொஞ்சோண்டு இஞ்சி. இது சில பேருக்கு இஞ்சி வயிற்றுக்கு ஆகும், வயிறு புண்ணாகும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கலந்துக்கோங்க. உடம்புக்கு ஏற்ற மாதிரி இந்த அதிகமெல்லாம் வேண்டான்றது இதில் 1/4 கூட போடுங்க. என்ன நமக்கு அந்த மெயினாக இருக்கிற இதில் முக்கியமான இன்னொரு விஷயம், இந்த இஞ்சி நீங்கள் டெய்லி சேர்த்துக்கிறதுனால ஹார்ட் அட்டாக் வராது. ஹார்ட்டில் எதையுமே சேர விடாது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை நான் யூடியூப்பில் பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் இதை. அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஒரு அட்லீஸ்ட் டெய்லி இல்லைனாலும் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை இஞ்சி சேர்த்து டீ குடிங்க. கோல்டு பிடிச்சவங்களுக்கெல்லாம் இஞ்சி போட்டு டீ குடிங்க. இஞ்சி, ஏலக்காய், நான் சொன்ன இந்த ஐட்டம்லாம் போட்டு குடிங்க. கோல்டெல்லாம் கிளியர் ஆகிடும். என்ன மாத்திரையில் உடனே கிளியர் ஆகும். மாத்திரை கூட 2 வேளை மாத்திரை போடணும். ஆனால் இதிலெல்லாம் ஒரு 3 வேளை 4 வேளை டீ குடித்தா இந்த கோல்டு கம்மியாகும். ஆனால் நம்ம உடம்புக்கு சேஃப்டி தானே இல்லையா. ஓகே, நான் 18வது பார்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். இதை உங்கள்கிட்ட காமிக்கணுன்னு தான் இவ்வளோ பேசிட்டேன். எனக்கு டீ குடிக்கணும் போல் இருக்குது, அதுக்காக வந்திருக்கேன். 18வது பார்ட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.